சொன்ன அடிக்கலையா? ஹலோ 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 ஹலோ. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகா சம்போ மகாதேவா. நான் இன்று அதிகாலை இடதை காலை கடலை முடித்த கைலிங்கிரி மலை சென்று என் தந்தையை சிவபெருமானை சிந்த குளிர தரிசித்து அன்னை உமையவளை அன்புடன் வணங்கிவிட்டு அவர்களிட கடலைப்படை குகனிடைய பேரமத்தோடு குருதோர் இடமெல்லாம் சென்று ஏழைகளின் குறைகளை அகற்றிவிட்டு ஆறுபடை வீடு சென்று அரு பணி புரியும் அருள் பக்தர்களை பார்த்து அவர்களின் குறையெல்லாம் அகற்றிவிட்டு நேராக அவர் வழியில் சங்கரன் கோயில் வந்தடைந்து மீண்டும் தந்தையை சங்கரனையின் தாய் கோமதி வணங்கிவிட்டு நேரு கிழக்கு நோக்கி 7 கிலோ தொலைவில் காட்சி அளிக்கும் இந்த கழுகாசலத்தில் அமர்ந்தக்கூடிய நேரத்திலே இணைக்கான ஒரு பக்த கோடிகள் அவரவர்கள் வந்து அவரவர் கடமையெல்லாம் முறையோடு செய்து கொண்டிருக்கின்றால் இருந்தாலும் வீணகானம் கேட்கின்றது அருமை மாப்பிளை நாரதர் எனக்கா பொண்ணு பார்த்து வருகின்றார். அவருடைய வருகையை சற்று எதிர்பார்ப்போம். அழகாக அவனங்கள் காட்சி தந்தான் அருளாக பொருளாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக மூன்றாக நின்றவன் தான் முருகாக முதலாக தோன்றாமல் தோன்றுகின்றான் துணையாக அருளாக
முத்துக்குமரா மங்களம் உண்டாகட்டும் நாரதரே. தங்களுடைய வரவு நல்வரவாக இருக்க வேண்டும். வருகின்ற பொழுதே அழகான ஒரு பாமாலை. உலகத்தில் எத்தனை பேர் பாட்டு பாடினா கூட யாருக்குமே கிடைக்க பெறாத பட்டம் உங்களுக்கு தான். என்ன பட்டம்? இழிச்சா பட்டமா? அதான் என்ன பட்டம்ங்கிறேன். இல்லை பாட்டுக்கு நாரதர். இழிச்சா பட்டங்கிறது பாட்டு எனக்கு. ஆமாம். ஏன் அப்படின்னா இழிச்சா வேந்தனா இந்த வேலையை செய்ய முடியும். மற்ற வேலை இந்த வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. முடியாது. இந்த வேலையை செய்யக்கூடிய தகுதி வல்லமை தர யாருக்கு உண்டு அப்படின்னா இழிச்சாவனுக்கு தான். ஆமாம். அதனால தான் ஏழை இடையர் இழிச்சான்னு சொல்லி அந்த இழிச்சாவனுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு. இறைவன் எங்கும் இருப்பான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்ததே அந்த இழிச்சவாயன் தான். தொழிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். இறைவன் இல்லாத இடம் எங்கே இருக்கின்றது? இல்லை, எல்லா இடத்திலும் இறைவன் இருப்பார். இறைவன் நிறைந்திருக்கின்றான். இது வந்து நாரதியபுரம். ஆனால் உங்களுக்கு பாருங்க, பாட்டுக்கு நாரதன் அப்படிங்கிற உலகம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் தாங்கள் வருகின்ற பொழுது என்னுடைய பெருமை நாவார படித உங்களுக்கு என்னுடைய வரவேற்பு எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுங்க பார்ப்போம். சொல்லாங்க பெரிய அட்டகாசம். ஒரு நாள் போதுமாம், ஒரு நாள் போதுமா, நாட்டோடு ஒரு நாள் போதுமா, கீதமா அதை நான் பாட என்றொரு நாள் போதுமா, ராகமா ராகமா கானமா சிவகானமா நம் கலைக்காத திருநாடு சமமாகுமா, நம் கலைக்காத திருநாடு சமமாகுமா. வாரு வருணாரதரே, வாரு வருணாரதரே, மகிழ்ந்திடப்பாய் வாரு வருணாரதரே. அதிவிரிவுடன் என எண்ணிட பதிவுகள் பாஸ்கரன் புதுமைக்கு நிறையவும் மாறும். வாரு வருணாரதரே, மகிழ்ந்திடப்பாய் வாரு வருணாரதரே. நீரு எங்கெங்கோ செல்வி நேரையதேதோ கண்டீ, எங்கள் கண்டு உரைக்க நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைக்க நிகழ்த்தும் எடுத்தும் கணத்தில் உரைக்க வாரும். வாரு வருணாரதரே, மகிழ்ந்திடப்பாய் வாரு வருணாரதரே, நாரதரே. நாள் கடந்தாதான் நன்மை. ஆமாம், ஆரம்பத்தில் கழகமாக தான் இருக்கு. ஏன் உங்கள் பாதம் பட்டாவே அது எந்த இடத்துல கால வைக்கிறீங்களோ? நான் செஞ்சதை விட இவங்க செஞ்ச கழகம் தான் பெரிய கழகம். ஏன் என்ன கழகம்? நீங்கள் போய் தூங்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தானே தெரியும் என்னன்னு.
எல்லாம் போய் அசந்துருச்சு வண்டியெல்லாம். அது இனிமேல் நீ சந்தோஷமா நிற்கலாம். ஏன் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு என்ன செய்யறது, சந்தோஷமாக கொண்டாடணும். பகலெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. இரவு நேரத்தில் என்ன செய்கிறோம், நம்மளும் மதுரை வெண்ணை போடணும். மதுரை வெண்ணை போட்டு ஒரு ஆட்டம், அவ்வளோதான். சத்த நேரம் ஆடிட்டு அப்புறம் போய் வண்டி ஒடிங்கி விழுந்துடும், எல்லாம் போயிடுச்சு. அது எல்லாம் இயற்கை தானே, நடக்கிறது எந்த ஊரில் தான் நடக்காம. அவ்வளவுதான். அதனாலே கந்தனுக்காக கனி ஒன்று கண்டு வந்திருக்கின்றேன் முருகா. கனியை பார்த்துடும் என் கந்தனோட ஞாபகம் வரணும் உங்களுக்கு. கனிப்பிரியன் கந்தன். அதனால தான் அவையே கூறினாலே பழமே நீ உமக்கதற்கு ஒரு பழம். ஓ ஆமா, அதனாலதான் கனி என்றால் கந்தன், கந்தன் என்றால் கனி. அபிஷேக பிரியா, சிவா, அலங்கார பிரியா, நடன பிரியா, கனிப்பிரியன், கந்தன், கழக பிரியன், நாரதன். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சிறப்பு. ஆமா. ஏன் கனிப்பிரியன் முருகனுக்குன்னா ரொம்ப பழம் விரும்பி சாப்பிடுவார். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, திராட்சை நிறைய விரும்பி சாப்பிடுவார் முருகன். இல்லை கனிப்பிரியன் கந்தனா எல்லாம் சாப்பிடுவாரா? வாங்கிட்டு வாங்க ஐயா போய். இல்லை கனிப்பிரியன் கந்தனை தான் சொல்கிறேன். ஆமாம். ஏப்பா வாழைப்பழம் இருக்கா? என்ன பழம் அது? முருகனுக்கு உள்ள பழத்தை கொடுத்தா தான் சாப்பிடுவான். அதை மற்ற பழத்தை சாப்பிடக்கூடாது. பூவம்பழம் யாருக்கு உரியது, எந்த சாமிக்கு உரியது? ஆனால் முருகனுக்குன்னு எந்த பழம், அந்த பழம் வேணும். அப்போ பாருங்க, முருகனத பழங்களை விரும்பி சாப்பிடுவார். அப்படிங்கிற கனினா பழம் தானே, பழம் தான். ஆனால் அப்படி இல்லை, கனி அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். உலகத்தில் எல்லா ஜீவனும் முடிவுக்கு முத்தியா இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகன். அதனால திருப்புகளே முத்தைத்தர் பத்தி திறனைக்கு அத்திக்கிற சத்தியனும் முத்திக்கு ஒரு வித்து அப்படின்னாரு அருணகிரி. உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் கூட எல்லா ஜீவனையும் வாழ்ந்து முடிஞ்ச கடைசியாக போய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஜீவனுக்கும் முத்தி கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். அதனால தான் கனிப்பிரியன் கந்தன் அப்படின்னாங்க. நீங்கள் பாருங்க, ஏற்கனவே கனி கொண்டு வந்தீங்க. அது நல்ல கனியா விஷக்கனியா? நல்ல கனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்போ நீங்கள் சாப்பிடலாமே? நாங்கள் சாப்பிட்றத விட உங்கள் குடும்பம் சாப்பிடணுங்கிறக்காக தான் கொண்டு வந்தது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்றத நாங்கள் வச்சு சாப்பிட்டுருப்போமே. இப்போ யாருமே பாருங்க அடுத்தவளுக்கு ஐயனா மனசு வராது. முதல்ல நம்ம சாப்பிடணும், நம்ம குடும்பம் சாப்பிடணும். அதனால தானையா நம்ம குடும்பம் கூட சாப்பிட்டு நம்ம சொந்தமாக சாப்பிட்டாத்தான் பிறகுதான் அடுத்த மாமச்சர். அதனால தானே உச்சி மலையிலே பறிக்க முடியாத இடத்திருந்த கனியை என்ன பண்ண, நம்ம சாப்பிட்றத விட தமிழ் வாழ அவ்வை சாப்பிடட்டுமே. ஏன்னா அது ஆரம்பத்தில் கொண்டு போய் கொடுத்தது அவ்வை. ஏன் கொடுத்தாலும் அப்படின்னா நாட்டை நீதியோடு செங்கோல் செலுத்தக்கூடிய வல்லமை நம்ம மன்னனுக்கு உண்டு, அதிகமாக இருக்கு. ஆனால் இப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்ந்தா இன்னும் நாட்டு மக்கள் செழிப்பாக இருப்பாங்க, பஞ்சமட்டம் இல்லாமல் இருப்பாங்களே கொண்டு கொடுத்தாங்க. அது கைமாறு. ஆனால் அவர் என்ன நினச்சா தெரியுமா, நம்ம சாப்பிட்டு என்ன செய்யப்போம். உலகத்தில் மிக தொன்மையான மொழி, வளமையான மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. இந்த கனியை அவ்வை சாப்பிட்டா காலங்காலத்துக்கு தமிழ்ங்கிற ஒரு மொழி பாதுகாப்பாக இருக்குமே அப்படின்னால அவர் மீண்டும் கொடுத்தார். என்னது நீ இங்கே பேசியா அங்கே? அப்ப பாருங்க, கனி அப்படின்னாவே இந்த தமிழ் மொழியை பாதுகாக்காத நீண்ட காலம் அவ்வை இருந்தா. நீங்க பேசினாலும் நான் என்ன பேசுனேன் எனக்கு விட்டு போச்சு பாரு. தொன்மையான மொழி தமிழ் மொழியை பாதுகாக்கலாம் சொல்லி மீண்டும் அதிகமான வரை அவையை கொடுத்தாங்க. இது வந்து அந்த கணக்கு. அதனால்தான் பாரதிகள் உண்டா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிக்கு நிகர் எதுவும் இல்லைங்கிறார். நான் என்ன ஆகிறேன்னா, நீங்க பழம் கொண்டு வந்தீங்க, இருங்க கொஞ்ச நேரம், அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுருக்கலாம். இல்லை உங்க அம்மா உங்க அப்பா இருக்காங்க, உங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்க, நீங்களாம் சாப்பிட்டுருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ யாருமே அப்படி கிடையாது. தனக்கு மிஞ்சதான் தானா. ஆமாம், நீங்க சாப்பிடாம என்கிட்ட உணவு. அதனால தான் உலக பொதுநல தொண்டன்னு எனக்கு ஒரு பேர். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அதை நிமிர்த்தி தலை நிறுத்தி நல்லது செய்வதற்காகத்தான் இந்த கனி நாம் சாப்பிடுவதை விட இந்த உலகத்தெல்லாம் கட்டிக்காக்க பரமசிவன். நீங்க எங்கே நல்லது செஞ்சீங்க? எங்க குடும்பத்துக்கு வந்து சண்டையை முட்டி விட்டு, சண்டையெல்லாம் முட்டல, அண்ணன் தம்பிகளை சண்டை, நல்லதை தான் செஞ்சோம். நீயா நானா இல்லை நானா நீயா? உலகத்தில் பாருங்க மிகப்பெரிய ஒற்றுமை என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்தில் தான் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பொண்டாட்டிக்கிறது எப்படி எல்லாம் முடிச்சிடலாம். ஆனால் உடனும் பிறப்புங்கிறது ஒரு ஜென்மத்தில் தான், அப்புறம் அடுத்த ஜென்மம் நீ யாரோ நான் யாரான்னு போயிடும். ஆனால் அப்பேற்பட்ட பந்தம்ங்கிறது மிகப்பெரிய பிரிக்க முடியாத பந்தம் அண்ணன் தம்பி உறவு. அந்த அண்ணன் தம்பி உறவையே பிரிச்சு விட்டீங்க. பிரிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்பா அம்மா தான் கடவுள். அப்பேற்பட்ட தாய் தப்புன்னு கோவப்பட்டு ஏன்னா என் நாடு என் மக்கள் எனக்கு கண்டு ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் என்னெல்லாம் பார்க்கணும் வாங்க தெரிஞ்சுக்கு. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வழிகாட்டி நீங்க தான். உங்க கழகம் நீங்க உங்களுடைய தலை தப்பிப்பதற்காக என் தலையை உருட்டோ, என் தலை தப்பிப்பதற்காக இன்னொரு பெருமையை நிகழ்த்த வேண்டும் என்னமென்றால் தவிர இது சுயநலம் அல்ல, பொதுநலமான விஷயம். சரி, நீங்க ஏற்கனவே கொண்டு வந்த கணிதான் கிடைக்கல, பெரிய அல்லல்கள் துன்பங்கள் துயரங்கள். நம்ம காசை பத்திரமா வச்சிருப்பா. நீ அன்பளி கொடுத்துருக்கா 2000 ரூபா குழுக்கு. எவ்வளவு? 2000 ரூபா. சரி, இந்த கண்டு வரக்கூடிய கணிக்கு பெருமைகள் உண்டு. எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க.
மாங்கனிக்கும் தேன்கதளி மங்கனிக்குமே இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தேன் முருகா 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 மாங்கனிக்கும் தேன்கதளி முருகா பூவே அக்கணிகை கிக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா முருகா மங்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனி பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் அக்கனியை இக்கனியை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகா. கடைசியில் இவருக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை முடிச்சு விட்டு போயிருங்க நீங்கள். இங்கே பாருங்க என்ன பாருங்க மேலே நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா அக்கனியை இக்கனியை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அதாவது பொதுமறையாக என்னென்னா நிதானமாக செயல்படக்கூடிய மனிதனுடைய சிந்தனை வேற செயல்பாடு வேற. நிதானத்தை ஒரு மனிதன் இழந்துட்டாவே என்ன அது யாருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்டது என்ன செய்ய முடியும்? எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது, எதுவெல்லாம் இன்னும் நடக்க இருக்க காத்திருக்கிறதோ அனைத்துமே நன்றாக காத்திருக்கணும். ஆமாம். இப்போ பாருங்க, நீங்க கண்ட கணிக்கு மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்கும் நிற்கும் இனிக்காது இனிக்காது மேலும் மேலே நிற்கும். கனி என்னைக்கு மேலே நின்று பார்த்துருக்கீங்களா? ஏன் நிற்காதா? இல்லை கேட்குறேன். இருக்க எல்லா கனியுமே தாவரங்கள் 20 லட்சம் எல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்கு. சரி, அது எப்படி மேலே நிற்கும்? என் காய் மேலே காய்ச்சி பார்த்ததே இல்லையா? காய் காய்க்கு பழம் இருக்குமா? காய்க்கு அப்புறம் பழம் தானே, முடிவா தானே? இல்லையா, அது காயெல்லாம் பழம் பழுக்காது. எல்லாம் காயெல்லாம் ஒன்று காஞ்சு போயிடும். மேல் நோக்கி பழமே இல்லையா? அதான் உங்களை கேட்குறேன், மேலே நோக்கி பழம் நிற்காதே எப்படி நிற்கும்னு கேட்குறேன். நிற்குது. ஏங்க இது எவ்வளோ பேர் பெரிய நாடகம் பார்க்குறீங்க? ஆமாம். ஏதாவது மேல் நோக்கி பழம் வந்து பார்த்துருக்கீங்களா? இருக்கேன் பழம். ஏதாச்சும் பழம் இருக்கா? இருக்க கேட்டு பாருங்க. இல்லைங்கிறார். நீங்கள் என்ன புதுசாக ஊரில் என்ன கட்டுக்க? நான் கேட்குறேன், மேல் நோக்கி பழமே இல்லையா? அதுதான் இங்கே பாருங்க, யாருமே நட்டாங்களே கேளுங்க. இருக்கு. இல்லையாமல அந்த பழமே கிடையாதுங்கிற. எந்த பழம் இருக்காது? பழம் பழத்துக்கு மேலே பூவு, அது கீழ் நோக்கி ஆக்குமா மேல் நோக்கி ஆக்குமா? ஏன்னா ஒரு செடியாகப்பட்டது பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும். ஆமா, பழமாகும். ஆமா. ஆனா மேல் நோக்கி தான் பூக்கும், கீழ் நோக்கி இருக்காது. ஆனா இந்த கனி மேலே காயாகி பழமாகி அதுக்கு மேல பூவாகி மேல் நோக்கி தானே இருக்கு, கீழ் நோக்கி இல்லையே. ஏன்னா மேல் நோக்கி தான் பழமா இருந்துச்சுன்னா மீண்டும் பூவாகாது. ஏன்னா பிஞ்சு காய் கனி ஆரம்பத்தில் பூ, அதுதான் ஆரம்பத்தில். அப்புறம் பிஞ்சு காய் கனி எல்லாம் மேல் நோக்கி தான் இருக்கும். உலகத்தில் அப்படி தாவரங்கள் இருக்குது. அதை சாப்பிடணும்னா நிதானம் வேணும். நிதானம் இல்லாமல் சாப்பிட்டோம்னா வாயை கிழிச்சு விட்டுரும், நாக்கு போயிடும். ஏதாவது பழம் தெரியுமா? அந்த பழம் சாப்பிடணும். இன்னைக்கு மருத்துவமனையில் அந்த பழம் சாப்பிடுங்கிறாங்க. ஆமாம், யார் சாப்பிடுவா? உடலுக்கு ஆரோக்கியம் அதிகமான ஒரு மருத்துவம் உள்ள பழம் அந்த பழம். அதெல்லாம் நம்ம பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும் அந்த பழம்லாம். அந்த பழம் மருத்துவ குணம். நான் கண்டு வந்த பழமும் மருத்துவ குணம் தான். இதுவும் நல்ல இது மருந்து பயன்படுமா? ஓ சரி. இப்பேற்பட்ட கனியை கொய்யாமல் கொய்து அணைக்கணும். அணைக்கக்கூடாது. அணைக்கணும். ஆனால் அணைக்கக்கூடாதுங்கிறியா? அதாவது எப்படி அணைக்கணும்? பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஓடிட்டு முழுசா அமுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏறுங்க, கனி நசிக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே பேசினதே. ரதி போய் சிவன்கிட்ட கேட்டா, நான் அப்போவே சொன்னேன், தேவர்களை பேச்சை கேட்டு போகாதீங்க, இந்த நாரதன் பேச்செல்லாம் கேட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என் புருஷன் என்ன பண்ணாரு, நாரத பிரம்மாவட்ட நீ எங்களுடைய தேவர்களுக்கு தலை கொடுத்து நீங்களை காப்பாற்றலை அப்படின்னா உன்னை சாபம் கொடுத்து சபிச்சிருமே அப்படின்னாரு. இப்போ இன்னைக்கு இவர்கள் பேச்செல்லாம் கேட்டு என் புருஷன் எரிந்து போயிட்டானே, இப்போ எனக்கு புருஷன் வேணுமே அப்படின்னு கதிரி அவ்வளோதான். அப்படி அவள் கேட்கறதுனால தான் இங்கே வேலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இல்லை தான் கேளுங்க. இல்லை என்ன காரணம்னு கேளுங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா மன்மதனாகப்பட்ட என்ன பண்ணுறாருன்னா மலர் வில்லு. தேவர்களுக்கு வந்து மலர் வில்லு. ஆமாம், நமக்கு கரும்போட
நமக்கு தேவர்களுக்கு மலரால் செய்யப்பட்ட வில்லு மலர் பானம். 5 மலர்களை வைத்து கரும்பு வில்லு வச்சு. மனிதர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வில்லு, தனிப்பட்ட ஒரு அம்பு. அசுரர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வில்லு, தனிப்பட்ட ஒரு அம்பு. அப்ப தேவர்களுக்கு வந்து மலரம்பு எடுத்துட்டு போறார். விட்டாரு, தவத்தை கலைக்கிறாரு, சிவனுடைய நெற்றி கலந்து தீப்பறி வருது. மன்மதனை எரித்துட்டார். மன்மதனை எரிந்த உடனே ரதியனுக்கு அந்த விஷயங்கள் தென்பட்டது. வந்து அழுத புலம்புகிறாள், கதறுகின்றாள், எனக்கு ஐயோ என்னுடைய புருஷன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு. அப்போ சிவபெருமான் சொன்னார், அம்மா நீ வருத்தப்படாதவா, மாதத்தில் ஒரு நாளைக்கு உன் புருஷன் முழுசா அவன் கண்ணுக்கு தெரிவார், அப்போ நீ உன் புருஷனை பார்த்துக்க அப்படின்னா. என் புருஷன் மாதத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, வருடத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு தெரிஞ்சால் என் புருஷனை கட்டி பிடிக்க முடியுமா, தழுவ முடியுமா, இல்லை முத்தம் கொடுக்க முடியுமா, இல்லை என்னால் என்ன செய்ய முடியும்? அம்மா நிழலாத்தான் காட்சி கொடுப்பாரு, உருவத்தோடு இல்லை. நீ கண்ணால் பார்த்தோன்னா எனக்கு என் புருஷனை நான் கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், அணைக்கணும், அரவணைக்கணும். என் புருஷன் உடல் எனக்கு உடலோடு வேணும் அப்படின்னா. அப்போ தான் சிவபெருமான் வரம் கொடுத்தாரு, ஒன்று கவலைப்படாத, 1.5 கோடி காலத்துக்கு பிறகு பூவுலகத்தில் மனிதனாக பிறப்பார். அவரை நீ எடுத்து வளர்த்து ரசாயன வித்தின் மூலமாக குமரனாக்கி நீ திருமணம் செய்து கொள்ள அப்படின்னாங்க. அதனால தான் பாருங்க, ஒரு பிள்ளையை வந்து பெற்று வளர்த்தா தான் பிள்ளைன்னு இல்லை, எடுத்து வளர்த்தாலும் பிள்ளைதான். அதான் மகாபாரதத்தில் ஒரு பிள்ளையவே ஒரு தாயை கல்யாணம் பண்ணிட்டு அதான் கதை. அப்போ மன்மதன் பாருங்க பூவுலகத்தில் 1.5 கோடி வருடத்துக்கு பிறகு அவதரிச்சாரு. அவன் அவதரிச்சா அங்கே ஒருவனுக்கு மரணம். அதனால் அவன் தூக்கி போய் கடலை வச்சுட்டு போயிட்டேன். அதை மீன் விழுங்குச்சு, மீனை கொண்டு போனேன், அறுத்தேன், உள்ள பிள்ளை. அதை பார்த்தா யார் ரதிங்கிற வந்து பூ உலகத்தில் மாயாவதி அப்படின்னு பேரமத்தோடு வாழ்ந்தான். புருஷன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே பிறந்து புருஷன் எப்பொழுது வருவார்னு. சரி, அந்த கதை அப்படியே இருக்கட்டும். இது எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, கொய்யாமல் கொய்து அணைக்குன்னு சொல்லிட்டு நிழல் மாதிரி அது அணைக்க முடியாது, சுவைக்கவும் முடியாது. ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. இது அணைக்கக்கூடிய அன்னத்திலே அது நத்தம். அப்படி எப்படி அணைக்கணும், அந்த நத்தம் அது இருந்தால் தான் அணைப்புக்கு நல்லா இருக்கு. நீங்கள் தொடக்கூடாது, படக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எப்படியே எப்படி கனியை கண்ணாப்புனான்னு போட்டு நசுக்கிறத விட இந்த மென்மையோடு தொட்டோம்னு வச்சுக்கோங்க, கனிக்கும் பெருமை, தொட நமக்கும் பெருமை. மென்மையோடு பழம் கிடச்சிருச்சுன்னு, மாம்பழம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணாப்புன்னு கிடச்சோம்னு வச்சுக்கோங்க, அது சுவை அல்ல, அது தெரியாத வந்திங்கிற வேலை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தழுவுதல் என்பது. ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகனை எப்படி தழுவ வேண்டுமோ அதே போல ஒரு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய அவர்கள் அந்த ஹார்மோனியத்தை தழுவணும், நம்ம பொண்டாட்டியை தழுவணும், அடிக்கக்கூடாது. இதுதான் கொக்கோ ரகசியம். ஏன்னா அதனால இப்ப கணிக்கு ஒரு சிலாக்கியம் என்ன முனியே கண்ட கணிதனை
கனியே சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் தேன் கனியே நோக்க பொழுதே குழந்தைக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே 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 பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி கடிக்காத சொல்வேன். பட்டுகள் கண்டால் நேரம் சொல்வேன். பச்சைகள் கண்டால் பறந்தோடு மாகையில் பச்சாமுடனே செல்வேன். எட்டாத கொம்பில் இருக்கும் மக்களியை எப்படி கொய்திடலாம்? எட்டு மணிக்கு கொம்புண்டதை பற்றி கேள்வி பறித்திடலாம். மிக்க மென்மையுள்ள அக்கணிக்கு மிதம் ஏவம் குறிகள் உண்டு. குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை இரண்டு கோதில கண்கள் உண்டு. மிக்க மென்மையுள்ள அக்கணிக்கு மிதம் ஏவம் குறிகள் உண்டு. குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை இரண்டு கோதில கண்கள் உண்டு. எப்படி 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 குளிர்ந்த முகம் உண்டு கொங்கைகள் இரண்டு கோதில. ஆஹா இது கனி 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 இப்படி மணி இப்ப தெரியுதாப்பா அணைக்கிறது எப்படி அணைக்கணும், இந்த அணப்பு இருக்க பொண்டாட்டி எப்படி தொடணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செஞ்சோம்னா வேலை செய்கிற ஆள் பெரிய இல்லை, செய்ய தூண்டும். அணைக்கிறோம்னா நம்ம அணைக்கிறோம் பெரிய இல்லை, எப்படி அணைக்க ஆர்வப்படுத்தணுமோ அது பெண்ணோட கடமை. அதனாலே வள்ளியை பார்த்தேன், நான் மனமுறிய வேண்டும். வள்ளியை போய் பார்த்து பேசி மெதுவாக அணைச்சு தீட்டு வரேன். நீங்க போய் திருமணத்துக்கு ஏற்படுச்சு ஏற்பாடு பண்ணுவான். போயிட்டு வரலாம். ஐயா வரட்டுமா? பத்திரம், தேங்காய் பத்திரம், பழம் பத்திரம். மணி எத்தனை மணிக்கு நம்ம திருமணம்? அதை சொல். முருகா இங்கே வாங்க, இங்கே இருங்க. இன்னைக்கு வைகாசி 2ஆம் தேதி, 1 முடிஞ்சு 2ஆம் தேதி, சரியா 5:13க்கு பிரம்ம முகூர்த்தம். 5:05க்கு அடையாளம் பாடுறேன். ஏன் பயப்படுறீங்க? 5:10க்கு தாலியை கட்டுறோம். ஏனுங்கண்ணா ஊர் வரிக்காசை வாங்குறோம். அந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த ஊர் நாடு செழிச்சு நல்ல மழை பெய்யணும். அந்த ஊர் நல்லா இருக்கணும்னா முகூர்த்த நேரத்தில் முடிக்கணும். முகூர்த்தத்தில் முடிப்போம். 5:10க்கு கல்யாணம். வாங்க இப்படியே போகுமா? என்ன